அனைவருக்கும் வணக்கம். தூய்மையான சம்மத ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்களின் ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அந்த எண்களில் தான் இது. வார்த்தை அடிப்படையில் அந்த எண்களிடம் பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் வார்த்தையில் அலிக்கு 2 எழுத்து 1 5 இது கூட்டினாக்கா 6 அலி என்பது அலி 6ஆம் இடத்தில் வருகிறது. 6வது எண்ணில் வருகிறது. அலி 6ஆம் இடத்து பலனை கொடுக்கிறது. அலி 6ஆம் எண்ணில் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அலிகள் 4 எழுத்து 1 5 1 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோட விதி என்கிறது 2. அலிகள் 4 எழுத்துக்கு அந்த கூட்டினாக்கா 11. அதோட விதி எண் 2. அலிகள் 11ஆம் இடத்த பலனாக அலிகள் வருகிறது. 2ஆம் இடம்தான் அதுக்கு 11ஆம் இடம்தான் அலிகளுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லாம் உன் செயல். எல்லாம் உன் செயலுக்கு விதி எண் 5. அதற்குரிய எண்களிடம் 4 1 2 7 3 6 6 2 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அதோட விதி என்கிறது 5. எல்லாம் உன் செயல். அதனுடைய விதி என்கிறது 5. எல்லாம் அவன் செயல். 4 1 2 7 1 5 6 6 2 1 எல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதி என்கிறது 8. எல்லாம் அவன் செயல். அதனுடைய விதி என்கிறது 8. 8ஆம் இடம்தான் எல்லாம் அவன் செயலுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. 8வது எண்ணு தான் எல்லாம் அவன் செயலை அறிகிறது. முகாம் 2 எழுத்து 3 எழுத்து 3 8 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. முகாம் 9ஆம் இடத்து பலனை கொடுக்கிறது. அந்த 9ஆம் நம்பர் தான் முகாமை அறிகின்றது. இரத்த அழுத்தம் எண்களிடம் 2 3 4 7 1 8 4 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 43. அதோடைய விதி என்கிறது 7. இரத்த அழுத்தம் 7வது எண்ணில் வருகிறது. அந்த 7ஆம் நம்பர் தான் இரத்தத்தை அறிகிறது. எழுத்தாகவும் வார்த்தையாகவும் அந்த 7ஆம் நம்பர் 7வது எண் அறிகின்றது. நல்ல இரத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுதான். பரிசோதனைக்கு 5 எழுத்து 9 4 8 7 4 எல்லாம் கூட்டாக்கா 32. அதோட விதி என்கிறது 5. பரிசோதனை 5ஆம் எண்ணில் வருகிறது. 5வது எண்ணு தான் பரிசோதனை செய்யப்படுகிறது. பரிசோதனை செய்ய தூண்டுகிறது. 5வது எண்ணு தான். ஆக்சிஜனுக்கு 5 எழுத்து 8 7 4 3 6 எல்லாம் கூட்டாக 28. அதோட விதி என்கிறது 1. ஆக்சிஜன் 1வது எண்ணில் வருகிறது. 1ஆம் இடத்து பலனாக ஆக்சிஜன் பலன் தருகிறது. அந்த 1வது எண்ணு தான் ஆக்சிஜனை ஏற்படுத்துகின்றது. மார்பு வலிக்கு 5 எழுத்துங்க 8 9 2 5 5 எல்லாம் கூட்டாக 29. அது விதி என்கிறது 2. மார்பு வலி 2வது விதி எண்ணாக பலன் கொடுக்கப்பட்டு வருது. அந்த 2வது எண்ணு தான் மார்பு வலிகளை ஏற்படுத்துகின்றது. மார்பு வலிக்கு 2வது எண்கள் தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. தோள்பட்டைக்கு 5 எழுத்து 3 1 9 2 1 எல்லாம் கூட்டாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. தோள்பட்டைக்கு 16. அதோடைய விதி என்கிறது 7. தோள்பட்டை விதி எண் 7. மகாசபைக்கு 4 எழுத்து 8 1 8 3 4 இதெல்லாம் கூட்டாக 16. அதில் விதி என்கிறது 7.
மகாசபை 7வது எண்ணில் வருகிறது. அந்த 7வது நம்பர் தான் மகாசபையை அறிகின்றது. மகாசபை 7வது எண்ணாக பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. தோற்று போகும் வார்த்தைக்கு 6 எழுத்து 351 5317 இதெல்லாம் கூட்டினாக்கா 24. அதோடைய விதி என்கிறது 6. தோற்று போகுங்கிறது அது யார் சொல்லக்கூடிய வார்த்தைனாக்கா ஒரு மிகப்பெரிய அசரீரிகள், தெய்வங்கள், கடவுள்கள், மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் அறிந்து அவன் தோற்று போகும் என்ற சொல்லை அந்த 6வது நம்பர் தான் அது அவர்களை சொல்ல வைக்கிறது. அதாவது தோற்று போகும் என்ற சொல்லை சொல்ல வைக்கிறது. 6வது விதிப்பலனாக வருகிறது. மல்யுத்தத்துக்கு 6 எழுத்து வருகிறது. 114477 இதெல்லாம் கூட்டால் 24. அது விதிங்கிறது 6. மல்யுத்தம் குத்துச்சண்டைகள் நிறையா இருக்கிறதில்ல. மல்யுத்தம் 6வது நம்பரை நினைக்கப்பட்டு வருகிறது. மல்யுத்தம் 6வது எண்ணுக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. மல்யுத்தம் 6வது எண்ணில் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது விதியின் மல்யுத்தத்துடைய விதியின் 6. மாடல் 151 மாடலுக்கு அதனுடைய விதிங்கிறது 7. மாடல்னா ஒழுங்குபடுத்துதல். அது மாடல் என்பது ஒழுங்குபடுத்தக்கூடியது மாடல். ஏன்னா மாடல் என்பது என்ற சொல் ஒரு முடி வெட்ட கடைக்கு போயிட்டு முடி வெட்டிட்டு வராங்க. சில சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, என்ன தம்பி மாடலாக முடி வெட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மாடல். நல்லா அழகாக துணிமணி போட்டு வரதை பார்த்து நல்லா மாடலாக துணி போட்டிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது, அதெல்லாம் மாடல். ஒருவர் ஓவியங்கள் நன்றாக வரைந்து நல்லா மாடலாக வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாடல். அதுக்கு மாடல் என்ற சொல்லுக்கு ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல் என்ற வகையை குறிக்கிறது. மாடல் என்றால் ஒழுங்குபடுத்துதல். மாடலுக்கு விதியின் 7. 7வது நம்பரை அது 7வது நம்பர் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாடல். படையில் 4 எழுத்து 9921 இதெல்லாம் கூட்டா 21. அதில் விதி என்கிறது 3. படையல் என்றால் அமுதத்தை குறிக்கிறது. படையல் என்பது மூதாதிகளுக்கு, தாய் தந்தைகளுக்கு அவர் விரதம் இருக்கும்போது படையல் போடுறாங்க. அது அமுது தான். அமுது என்றால் அன்னம், படையல் என்றால் உணவு வகை. படையல் என்றால் அமுது என்று சொல்லப்படுகிறது. அப்போ 3வது நம்பர் தான் படையல் என்ற சொல்லை குறிப்பிட்டு வருகிறது. அப்போ படையல் உருவாக்கப்படக்கூடியது 3வது நம்பர் தான். அந்த நம்பர் தான் படையலை வழிவகை செய்கிறது. படையலுக்கு உரிய ஒரு பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது. படையல் என்ற அமுது தான். படை என்றால் உணவு வகைகள் தான். படையல் என்றால் அமுது, அவை உணவு வகைகள் தான். படையல் என்பது விரதத்தினுடைய உணவு பதார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. வரும் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து 557 எல்லாம் கூட்டினாக்கா 17. அது விதி என்கிறது 8. வரும் என்பது என்ற சொல்லை கையாளுவது 8ஆம் நம்பர் தான். வரும், ஆமாம், அது சரியான ஒரு எண்கிணத்தில் தான் அமைந்திருக்கிறது. அது வரும் என்ற சொல். வரும் என்ற சொல் 8வது விதி எண்ணில் வருகிறது. ஆகவே இந்த எண்கிணிதம் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இந்த வார்த்தை அடிப்படையை உறுதி செய்து உங்களிடம் இந்த வீடியோக்கள் மூலமாக ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.